வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒரு நல்ல தெளிவான புரிதல் இருக்கும். நம்ம பண்ணையாளர்கள் கவனிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, ஏன் கோழி குஞ்சு குறுகுது, அதுக்கான காரணம் என்னென்னு நம்ம தெளிவாக பார்க்கணும். மழைக்காலங்களிலிருந்து வெயில் காலமும், வெயில் காலம்லேருந்து மழைக்காலங்களும் இந்த பருவநிலை சூழ்நிலை மாற்றம் ஏற்படும் போது இந்த பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படும். கோழிகள் குறுகி நிற்கும்போது, கோழி குஞ்சுகள் குறுகி நிற்கும்போது தீவனம் எடுக்காது, தண்ணி குடிக்காது, ரெக்கைகளை தொங்க போட்டு ரொம்ப சோர்வாக இருக்கும், எங்கேயுமே நகராது. அப்படி நகர்ந்தாலும் டக்கு டக்குன்னு ஓடி போய் ஒரு இடத்துல அப்படியே நின்றுக்கிறோம். உடனே கோழி வளர்ப்பார்கள் உடனே பயந்துருது. ஐயோ, கோழிகள் எச்சங்கள் ஒரு மாதிரியாக இருக்குமோ, வெள்ளைக்கழிச்சல் வந்துருமோ, வேறு எதுவும் நோய்கள் தாக்கியிருக்கா, கோழி குஞ்சுகள் நிறைய இறக்குதே, என்ன செய்கிறதுன்னு அவங்க குழம்பி போயிருப்பாங்க. ஒரு கோழிகள் வெள்ளை கலரில் எச்சம் போனால் அது வெள்ளைக்கழிச்சல் கிடையாது. கோழிகள் உடம்பு முடியாதப்பையும் வெள்ளை கலர்லேயோ பச்சை கலர்லேயோ எச்சங்கள் போடுறது நார்மல் தான். கோழிகள் இந்த மாதிரி குறுகி நிற்கிதுன்னா சில காரணங்கள் இருக்குது. கோழிகளும் கோழி குஞ்சுகளும் குறுகி நிற்கிறதுக்கான சில காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோழிகளுக்கு சளி பிடித்து இருக்கலாம் ஒன்று. இரண்டாவது முறையான கொட்டகை பராமரிப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம், எச்சங்கள் க்ளீன் பண்ணாமல் இருந்திருக்கலாம். மூன்றாவது, கோழிகளுக்கு பின்னாடியே அடைச்சிருக்கும், நெறிகள் கட்டியிருக்கும், அந்த எச்சங்கள் வெளியே ஏறாமல் நெறிகள் கட்டியிருக்கும். நான்காவது, சத்து குறைபாடுகள் இருக்கலாம். ஐந்தாவது, சில கோழிகளுக்கு பார்த்திங்கன்னா கழுத்துக்கு கீழே தீவனங்கள் நல்லா கட்டியாக கட்டியிருக்கும். செரிமான பிரச்சனைகளில் இந்த மாதிரி தீவனங்கள் தண்ணிகள் எடுக்காமல் கோழிகள் குறுகி நிற்கும். மூணாவது, மழைக்காலங்களில் அதிக குளிர்ச்சி டெம்பரேச்சர் காரணமாகவும் கோழிகள் இந்த மாதிரி ஒரே இடத்துல குறுகி நிற்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம், முறையாக யாருமே நோய் தடுப்பு மருந்துகளை ஒரு அட்டவணைப்படி யாருமே சரியாக பயன்படுத்துவது கிடையாது. சரி, மற்ற முறையில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, கோழிகளுக்கு சளி பெறாமல் இருக்கிறதுக்கு வாரத்துக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக், டெட்ராசைக்ளின் மெடிசனோ மெரிக்குவினோ வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்துட்டா சளி பிரச்சனைலேருந்து மீட்டுக்கலாம். செரிமான பிரச்சனை வாரத்துக்கு ஒரு வாட்டி தண்ணியை சுட வச்சு அதில் சீரகத்தை போட்டு கொடுத்துட்டோம்னா நம்ம செரிமான பிரச்சனைகள் கோழிகளுக்கு மோஸ்ட்லி வராது. இது போக பின்னாடி சில கோழிகளுக்கு அடப்பு இருக்கும், எச்சங்கள் அடக்கு இருக்கிறத அதை அந்த கோழிகளை மட்டும் எடுத்து பின்னாடி உள்ள எச்சங்கள் எல்லாம் நம்ம லேசாக தொடச்சிட்டோம்னா, சுடு தண்ணி வச்சு தொடச்சிட்டோம்னா அந்த பிரச்சனைகளும் கொஞ்சம் குறைஞ்சிரும். கோழிகளுக்கு உள்ள கரெக்டான டெம்பரேச்சர், கோழி குஞ்சுகளுக்கு கரெக்டான ப்ரூடிங் மெத்தட் இல்லைனாலும் கோழிகள் இந்த மாதிரி பாதிப்படையும். கோழிகள் சோர்வாக இருக்குது அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முட்டை அதுகளுக்கு தேவையான சத்து டானிக்க, விமரால் அந்த வைட்டமின் டானிக்க அல்லது லிவர் டானிக்க அந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை 2 முறை 3 முறை அந்த சத்து டானிக்கை கொடுத்துட்டோம்னா அந்த பிரச்சனையும் வராது. இந்த கோழிகளை ஆரோக்கியமான முறையில் வளர்க்கணும்னா நம்ம கரெக்டான முறையில் பராமரிக்கணும். கோழி கொட்டகையை சரி மற்றதும் சரி எச்சங்கள் இருக்கக்கூடாது, ஈரங்கள் இருக்கக்கூடாது. ட்ரிங்கர் ஃபீடரை லேசாக துடைக்கணும், தண்ணியை வைக்கிறப்ப பார்த்து வைக்கணும். நம்ம செய்கிற முதல் தப்பு என்ன செய்கிறோம்னா, காலையில் தண்ணி வைக்கிறப்ப ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சுன்னா அதை சுட வைக்கக்கூடாது. தூக்கி வெயிலில் ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அதை கோழிகளை உள்ளக்க வச்சுட்டோம்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான முறையில் கோழிகளை நம்ம பார்க்கலாம். மோஸ்ட்லி இந்த கோழிகளில் ஃபுல்லாமே குறுகி நிற்கிற கோழிகளெல்லாம் தனியாக எடுத்து நம்ம அதுகளுக்கு மருந்து முறையை கவனிச்சுக்கிட்டே வந்தால் தான் நம்மளுக்கு சரியாக இருக்கும். இயற்கை மருத்துவத்தோட இந்த மாதிரி வராமல் தடுக்கிறதுக்கு இயற்கை மருந்து செட் ஆகும். வந்துட்டால் நம்ம செயற்கை மருத்துவம் தான், இங்கிலீஷ் மெடிசன் தான் நம்மளுக்கு செட் ஆகும். டெட்ராசைக்ளினோ நம்ம மெரிக்குவினோ அந்த மாதிரி மெடிசன் எடுத்து கரெக்டாக வாரத்துக்கு 2 முறை நம்ம பராமரிச்சிட்டாலே போதும், ஒரு நல்ல பயன் கொடுக்கும்.